இந்த நாக்கோட பொசிஷன் சிங்கிங்கோட பெரிய சீக்ரெட்டே பாட்டு கத்துக்கிற பிகினர்ஸ்க்கு டிஷ்யூ பேப்பர் எக்ஸசைஸ். நீங்க உங்களோட வாய்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஸ்ருதியில அழகா பாடணுமா? ஹை நோட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா சரியா பாடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க பாடும்போது உங்களோட நாக்கோட பொசிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரியுமா? சிங்கிங்கோட பெரிய சீக்ரெட்டே நீங்க பாடும்போது உங்களோட நாக்கை எப்படி பயன்படுத்துறீங்க, அதன் வழியா உங்களோட வாய்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்றீங்க, அதுல தான் உங்களோட வாய்ஸோட டோன் குவாலிட்டி, ஸ்ருதி சரியான முறையில எப்படி உங்களோட மூச்சை பயன்படுத்தி வால்யூம் கண்ட்ரோல் பண்ணி சரியா பாடுறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி சில நுணுக்கமான விஷயங்கள் தெரியாத காரணத்தினாலேயே அவங்களோட பாடக்கூடிய பொட்டன்ஷியலே தெரியாம இருக்காங்க. அதாவது பாடும்போது நம்மளோட டங் என்ன ரோல் பண்ணுது, நம்மளோட டீத் அண்ட் ஜா பொசிஷன்லாம் என்ன ரோல் பண்ணுது அப்படிங்கிறத பத்தி நாம நிறைய தெரிஞ்சுக்கணும். முன்னாடி எல்லாம் இந்த மாதிரியான நுணுக்கமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருந்தது. ஆனா இப்பெல்லாம் நிறைய சிங்கிங் டெக்னிக்ஸ் பத்தி நாம தெரிஞ்சுக்கிறோம். அதெல்லாம் பயன்படுத்தி எப்படி நம்மளோட வாய்ஸை கரெக்டா யூஸ் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு பாடணும் அப்படிங்கிறத பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஹை பிட்ச்ல எப்படி பாடுறது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இன்னும் நிறைய குரல் பயிற்சிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாடும்போது நேரா உட்காரணும், நேரா நின்று பாடணும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பத்தி நாம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரிதான் நம்மளோட நாக்கு எந்த பொசிஷன்ல வச்சு பாடுறோம், நம்ம சரியா பாடும்போது அந்த நாக்கு எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத நாம கவனிச்சுக்கிட்டே வரணும். இப்ப ஒரு ஸ்வரமா நான் பாடி காமிக்கிறேன். சரிகம பதனிசாவை. அது பாடும்போது நீங்களும் கூட சேர்ந்து பாடி உங்களோட நாக்கோட பொசிஷன் எப்படி இருக்கு பாடும்போது அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. நீங்க உங்களோட பிரெத்தை நல்லா பயன்படுத்தி அந்த ஏரை கண்ட்ரோல் பண்ணி பாடுறது இதன் வழியா தான் அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன அந்த டிஷ்யூ பேப்பர் எக்ஸசைஸ்லாம் கூட இதுக்கு நிறைய பயன்படும். அதாவது அதை நீங்க அந்த மாதிரி ஊதும் போது உங்களோட வாய்ஸ், உங்களோட ஏர் எங்க இருந்து வருது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். எப்படி நாம வாய்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும், நம்மளோட ஏர் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் லாஸ்ட் வீடியோல நிறைய சொல்லியிருக்கேன். நான் பாடுறது எஃப் ஸ்ருதி. சா ரே கா மா பா தா நீ சா, அந்த மாதிரி. அதாவது நீங்க இங்க இருந்து வாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி பாடும்போது உங்களோட நாக்கு உங்களோட பற்கள், அதாவது கீழே இருக்கக்கூடிய பற்களோட பின்னாடி வந்து டச் ஆகிற மாதிரி வச்சுக்கிட்டே நீங்க பாடணும். அதாவது உங்களோட நாக்கு இதுதான் அப்படின்னா உங்களோட இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல நீங்க பாடணும். அந்த மாதிரி இந்த நாக்கும் பல்லோட பின்னாடி சைடும் நமக்கு டச் ஆகிக்கிட்டே இருக்க மாதிரி பாடணும். அப்படி நீங்க பாடுறப்ப நீங்க லைன் பை லைன் பாடும்போது உங்களால அந்த ஸ்ருதியோட ஃபீலை புரிஞ்சுக்க முடியும். அதே நேரத்துல ஒரு பாட்டை நீங்க கேட்கும் போது கூட உங்களுக்கு அதுல வரக்கூடிய அந்த லைனோட அந்த ஸ்ருதியோட ஃபீல் வந்து உங்களால உணர முடியும். இப்ப நான் ஒரு நோட்டும் சொல்லும் போது என்னோட நாக்கும் அந்த கீழே இருக்கக்கூடிய பற்களோட பின்னாடி சைடும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் டச் ஆகிக்கிட்டு தான் இருந்தது. அதே மாதிரி
அங்க இருந்து நமக்கு வாய்ஸ் வரதே நமக்கு ஒரு ஒரு ஃபீல் ஒண்ணு குடுக்கும். வாய்ஸ் ப்ரொடியூஸ் ஆற அந்த ஃபீலையும் நாம புரிஞ்சு பாட முடியும். இப்பதான் பாட்டு கத்துக்கிற பிகினர்ஸ்க்கு இத பத்தி அதிகமா தெரிய வாய்ப்பில்ல. அதனால அவங்க நாக்க நல்லா சுழட்டி மேலேயும் கீழேயும் அசைச்சு பாடும்போது அவங்களுக்கு ஸ்ருதி விலகி போயிடும். உங்களால ஹை நோட்ஸ் எல்லாம் பாட முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி நாக்க பொசிஷன் பண்ணி நீங்க பாட ட்ரை பண்ணி பாருங்க. உங்களால ஈஸியா அத பாட முடியும். இது உங்களோட பிரெத்த எப்படி கண்ட்ரோல் பண்ணி பாடுறது அப்படிங்கிறத நிறையவே புரிய வைக்கும். சா ச ச த த ப க ப த ப க ரி ச ச ரி க ரி க ப த ப ரி க ப க ப சுந்தரவதனி சுகுண மனோகரி மந்தஹாசமுக மதிவதனி க க க பாத ப பத சத த ச சா காரி சரி சத த சத பகரி சா. நீங்க உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளும் வவல் சவுண்ட் அப்படிங்கிற அந்த ஆ இ உ அதெல்லாம் அந்த சவுண்ட் எல்லாம் நல்ல டோனல் குவாலிட்டியோட நீங்க உச்சரிக்கணும்னு விரும்பினா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணணும். அதே மாதிரி இந்த நாக்கோட பொசிஷன் மட்டும் இல்லாம நீங்க ஹை நோட்ஸ் எல்லாம் பாடும்போதோ இல்ல எல்லாமே பாடும்போது நீங்க கொஞ்சம் ஸ்மைல் பண்ண மாதிரி பாடினீங்கன்னா உங்களோட கிளாரிட்டி பாடுற கிளாரிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஹை நோட்ஸ் எல்லாம் ஈஸியா ரீச் பண்ண முடியும். இதை பத்தி இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்றேன். அதுல நிறைய டெக்னிக்ஸ் நாம தெரிஞ்சுக்கலாம். உங்களோட ஸ்ருதி பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனல்ல ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தரேன். போய் பார்த்து செக் பண்ணுங்க. ரே க ரே க ரே க ப க ப க ப த ப த ப த ச த சா சரி க ரே க சரி ரே சரி த ச ச த சா த ப க ரே சா. நம்மளோட லெசன்ஸ்லயே இதை நாம ட்ரை பண்ணலாம். அப்பர் ஸ்தாயி எடுத்துக்கிட்டு அதுல வந்து நாம பாடி பார்க்கும்போது உங்களோட நாக்கோட பொசிஷனை நீங்க நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இப்ப அப்பர் ஸ்தாயி கூட ரீ இந்த நாக்கும் பல்லோட பேக் சைடும் நமக்கு ஒட்டி தான் இருக்கு. அதாவது இப்படி ஃபிளாட்டா இப்படி டங் பொசிஷன் வச்சு பாடணும். சாரி அந்த மாதிரி பாடும்போது கூட நம்மளோட நாக்கோட பொசிஷன் ஜாவோட பொசிஷன் இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி பாடுறதுனால நீங்க ஸ்ருதியை புரிஞ்சு சரியான முறையில உங்களோட வாய்ஸை பயன்படுத்தி அது எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது எப்படி அது வெளில வருது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு புரிஞ்சு பாடலாம். உங்களோட லெசன்ஸையோ பாட்டையோ பாடும்போது உங்களோட நாக்கு எந்த பொசிஷன்ல இருக்கு, நீங்க ஸ்ருதியில பாடும்போது அது எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே வரணும்.